அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனி பகவானோட பயிற்சி நடக்கும். சனி வந்து உங்கள் ராசிக்கு வந்து 9 மற்றும் 10ஆம் அதிபதியாக வருவார். இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி போகிறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 சனி பயிற்சி நடக்கும். அதாவது கும்பத்தில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தில் இருக்க சனி வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். பொதுவாகவே வந்து பாருங்கள், ரிஷப ராசிக்கு வந்து சனி வந்து யோகாதிபதி. யோகத்தை கொடுக்குற கிரகமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகமும் உங்களுக்கு சனி தான். தொழிலை கொடுக்குற கிரகமும் உங்களுக்கு சனி தான். ஏன்னா பாக்கியாதிபதி 9 மற்றும் 10ஆம் அதிபதி, அதாவது தர்ம கர்மாதிபதினு சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு வந்து சனி 9 மற்றும் 10ஆம் அதிபதியாக வரனால தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவாங்க. அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு குருவோட வீட்டுக்கு போகிறார். இது ஒரு அருமையான ஒரு அற்புதமான காலகட்டமாக ரிஷபராசினியர்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா வந்து 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறார், 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது கஷ்டப்பட்டு இருந்த ரிஷபராசினியர்கள், வலி வேதனையோடு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லிடலாம் இந்த காலகட்டம். ஏன்னா சனி 11க்கு வரனால நிறைய லாபங்களை கொடுப்பார், நிறைய பொருள் வரவு கொடுப்பார், நிறைய பண வரவு கொடுப்பார். அப்போ பணம் உங்கள் கைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். பணத்தை கொடுப்பார் சனி, லாபத்தை கொடுப்பார், நிறைய நன்மையான விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சுற்றி கெட்டது நடந்ததோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லதும் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது. 11ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டாலே ஒரு யோகமான ஒரு அமைப்புங்க. ஏன்னா உபஜயஸ்தானம். சனி வந்து பாருங்கள் 3, 6, 10, 11 இந்த இடத்துக்கு சனி வரும்போது ஒரு யோகத்தை செய்யும்னு சொல்கிறாங்க. அதுவும் 10ஆம் இடத்தை விட 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சனி வருது ஒரு அருமையான ஒரு அமைப்பு. அப்போ 11ஆம் இடத்துக்கு வர்ற சனி, குருவோட வீட்டில் இருக்க சனி, தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, தொழிலில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் சக்ஸஸ் பார்க்கறது, தொழிலில் ஜெயிச்சு காமிக்கிறது, சாதிச்சு காமிக்கிறது எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நடக்கும். யார் யார் தொழிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் டல்லாக போயிட்டு இருந்ததோ, தொழிலில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க ஒரு சில பேர். சொந்த தொழில் எங்களால் ஆரம்பிக்க முடியல, நாங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து உழைச்சி கொட்டிகிட்டு இருக்கோம், அடுத்தவங்க எங்களை வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, எங்களால் அடுத்தவங்க தான் முன்னேறிட்டு போகிறாங்க, எங்களால் முன்னேற முடியல, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க ரிஷபராசினியர்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம். யார்கிட்ட நீங்கள் அடிமையான வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ, யார்கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருந்தீங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காமிக்கக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும். ஒன்றா வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, நல்ல பேர் இதெல்லாம் கிடச்சிரும். இல்லை தொழில் ஆரம்பிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சுயத்தொழில், சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்க போகுது. உங்களுக்கு பயன்படுத்திக்கிங்க. அருமையான காலகட்டம். அதேமாதிரி தந்தை மூலமாக லாபம். 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்தோட கனெக்டில் இருக்கார். தந்தை மூலமாக லாபம் கிடைக்கும். அதாவது தந்தையோட பூர்வீக சொத்து கைக்கு வரல, முன்னோர்களோட சொத்து கைக்கு வரல, இல்லை எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு சரியில்லாமல் இருக்குது, சண்டையாக போயிட்டுருக்கு, பேச்சுவார்த்தை இல்லை, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு தந்தை மூலமாக லாபம் கிடைக்க போகுது. தந்தை மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதேமாதிரி பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு தந்தையோட பூர்வீக சொத்து, முன்னோர்களோட பூர்வீக சொத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிடலாம். அதேமாதிரி 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல. அப்போ நிறைய லாபங்கள். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று, இல்லை பொருட்கள் வாங்கி வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருப்பீங்க, இல்லை மூளையை வச்சு நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ரியல் எஸ்டேட்டு, புரோக்கரேஜ், கமிஷன் பேசிஸில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாமே ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். கடை வச்சுருக்கேங்க சார், ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், கடையில் கஸ்டமர்ஸ்க்கு வரமாட்டேங்கிறாங்க, ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க, ஒரே மன உளைச்சலாக இருக்குது, எங்கள் பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வியாபாரம் ஆகுது, எங்கள் சொந்தக்காரங்களாம் நல்லா இருக்காங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உழைப்பு போடுறேன், நல்ல ஒரு எஃபர்ட் போடுறேன், உழைக்கிற நிறைய மணிக்கணக்கில் உழைச்சி
உழைக்கிறேன் ஆனால் சம்பாதிக்க முடியல, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு வரப்போகுது. நிறைய பணப்புழக்கம் உங்களுக்கு வரும், உங்களுக்கு நிறைய பணம் வரும்னு சொல்லிடலாம். சரிங்களா? பணப்புழக்கம் வரப்போகுதுங்க இந்த காலகட்டம். அதிர்ஷ்டம் கிடைக்கும். லக்கு, ஒருத்தருக்கு வந்து மனுஷனுக்கு வந்து லக்கு வேணும். அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நிறைய நல்லது நடக்கும். அதிர்ஷ்டம் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் எவ்வளோ தான் போராடினாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு தரமான காலகட்டம் தான் இந்த சனியோட பயிற்சி. அப்போ இந்த மார்ச் 29 உங்களுக்கு ஆரம்பிக்கிற சனி பயிற்சி உங்களுக்கு ஏப்ரல்லேருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நல்லது நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இதே உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி, லக்னத்துக்கு சுபர்களோட தசாபுத்தியெல்லாம் நடந்து பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தியெல்லாம் நடக்காமல் இருந்துச்சுன்னா 100% நல்லா இருப்பீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம். கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு கூட உங்கள் வாழ்க்கை அப்படி திருப்பு முனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி வாழ்க்கை டர்னிங் பாயிண்ட்டாக உங்களுக்கு மாறப்போகுது இந்த காலகட்டம். என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ, என்னென்னலாம் நினச்சிங்களோ, என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஒரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் வேலையை மாற்றணும்னு நினைப்பீங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குமா, பதவி உயர்வு கிடைக்குமா, வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மாறாதான்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு காலகட்டம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இப்போ சின்ன வயசில் இருக்கவங்க ஒரு படித்து முடித்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடச்சிடும், படித்து தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும். வயதில் நல்ல ஒரு நடுத்தர வயதில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிஸ்னஸில் நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய ஆர்டர் உங்களுக்கு கைக்கு வரும், நிறைய உங்கள் சுற்றி நல்லது நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அப்போ ரிஷபராசினியர்களுக்கு இது ஒரு பொற்காலம், பொன்னான காலகட்டம்னு சொல்லிடலாம். உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். 2024 எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ, இந்த 2025 எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அதை விட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு தரமான ஒரு வாழ்க்கை எல்லா ரிஷபராசினியர்களும் அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி வாழ போகிறீங்க. அதில் டவுட்டே வேண்டாம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க, இப்போ உங்களை எந்த கிரகம் ஆளுமை செஞ்சிட்ருக்கு, என்ன கிரகம் உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கு, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, இனிமேல் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் சம்பவங்கள் நடக்கும், இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்தா நம்ம அக்யூரேட்டாக 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரிஷபராசினியர்களுக்கு இது ஒரு பொற்காலம். 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் கடைசி பகுதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒரு யோகமான, ஒரு அதிர்ஷ்டமான, ஒரு தரமான சனிப்பெயர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும். எல்லா ரிஷபராசினியர்களும் இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.